ஸோ இவர் எப்படி வந்து இந்த கம்பெனிய வந்து எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இவர் வந்து எப்படி இந்த கம்பெனிய எடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகேடா நான் சிஇஓடா அப்படின்னு இப்படி சாஞ்சுக்கிட்டு அந்த இதுலலாம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு பகுமானம் அப்படிம்பாங்க. இந்த பகுமானம் அது மாரிலாம் இவர் வந்து எடுத்துட்டு போல. இவர் எப்படி எடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த எம்ப்ளாயி எப்படி எல்லா வேலையுமே பார்ப்பானோ, அதே மாரி இவரும் வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்குறாரு. அந்த வேலைய பார்க்குறதோட சேர்த்து இவரு வழிநடத்தி எடுத்துட்டுவும் செய்றாரு. சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு, அது பண்ணு, இது பண்ணுங்கிற மாரி ஒரு அதிகாரம் மட்டும் குடுக்குற ஒரு முதலாளியாலாம் வந்து இவரு இல்ல. ஸோ இவர் வந்து எப்படி வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவருக்கு பணம் வந்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப எளிமையா தான் வந்திருக்காரு. ரொம்ப பணக்கார விதமாலாம் இவர் வந்து வாழ்க்கைய வாழ்ந்தது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, அவருக்கு பணக்கார விதமா வாழவும் பெருசா அவருக்கு புடிக்காது. உண்மை உண்மைமா இவர் எங்க இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெல்லியில தான் அவர் வந்து அவரோட வீடு பார்த்தீங்கன்னா, டெல்லியில தான் இருந்திருக்கு. அதுவும் வெஸ்டர்ன் பஞ்சாபி பாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவரோட வீடு வந்து இருந்திருக்கு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன மாரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு விஷயத்த வந்து குடுக்கணும். சுத்தத்த வந்து எப்பயுமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு அக்கறையா எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நம்ப ஒரு பிசினஸ நடத்துனாவே நம்மளுக்கு வந்து எந்த விதமான மார்க்கெட்டிங்ல அந்த ட்ரிக்ஸ்லாம் இது பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இதுவே போதும். அப்படிங்கிறது ஒரு இத நம்பக்கூடிய ஆளா தான் வந்து இவரு இருந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் வொர்க்கிங் பெர்சன். இவர் வந்து அவரோட 94 வயசுல கூட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 மணி நேரம் வந்து டெய்லி வந்து 7 மணி நேரம் இவர் வந்து வேலை பார்ப்பாரு. எது டெய்லி 7 மணி நேரம் வேலை பார்க்குறது என்ன எப்படின்னா, இவர் வந்து இதுல ஃபேக்டரியில போய் பார்ப்பாரு. ஃபேக்டரியில போய் பார்க்குறது மட்டும் இல்லாம, அவரோட கருத்த வந்து சொல்லுவாரு. ஓகே இது வந்து கரெக்ட்டா இருக்கு. இது சரியில்ல. இது இப்படி இருக்கு. அப்படிங்கிறது வந்து 94 வயசுல கூட அவர் வந்து போய் பண்ணியிருக்காரு. இது ஒரு சின்ன விஷயம் வந்து கலப்படம்லாம் ஏதாவது நடக்குது அப்படிங்கிற மாரி இருந்தாக்க, இவரு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. இல்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்கன்ட்டு அந்த பேட்ச்சே வந்து ரீஸ்டார்ட் பண்ண வச்சுருவாரு. அந்த மாரி ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து இவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு கடன் வாங்குறது இவருக்கு புடிக்கவே புடிக்காது. இவர் எந்த இடத்துலயும், எந்த விதத்திலயும் வந்து கடன வந்து வாங்காத ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பல பெரிய, பெரிய கம்பெனிஸ் வந்து எம்டிஹெச்ச வந்து நாங்க வாங்குறோம். இவ்ளோ காசு குடுக்குறோம். நாங்க வாங்குறோம், நாங்க வாங்குறோம்ன்னு இவர்ட்ட வந்து கேட்டிருக்கு. இருந்தாலும் இல்ல நான் அது யாருக்கும் விக்கிறது கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த கடைய வந்து அவரே வந்து அதாவது அந்த எம்டிஹெச்ங்கிற பெரிய ஒரு கம்பெனிய வந்து இவரே வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்துகிட்டு இருந்திருக்காரு. வேலை செய்ற இடமும் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் மாரி தான் எனக்கு இவர் வந்து அதிகாரம் பண்ணி வேலை கேட்கிற ஆள் மாரிலாம் இல்ல. அந்த மாரி ஒரு பாஸா இல்ல இவரு. இவரே தானா முன்வந்து அவரே அவரோட வேலைய வந்து பார்த்துக்கிற ஒரு ஆளா தானே இருந்திருக்காரு. அப்ப வந்து ஒரு பாஸ் நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னாக்கா, அது பாஸ தாண்டி இவங்க வந்து லீடரா வந்து மாறுவாங்க. அதாவது ஓகே. இவரே வந்து வேலை பார்க்குறாரு. அதுவும் இவர் வந்து 94 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்காருங்கும்போது, என்ன இந்த வயசுலயே இந்த மனுஷன் வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு பல பேர் வந்து அங்க இருக்கிறவங்க வந்து வேலை பார்க்க வந்து அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வந்து வரும். அப்படியும் அவர் வந்து பண்ண தான் செஞ்சிருக்காரு. ஸோ அவங்க அந்த வேலை பார்க்குற ஆளுங்களோட ஒரு குடும்பம் மாரி தான் வந்து இவரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவரு பெரிய ஒண்ணும் ஆடம்பர கார்லாம் வச்சிரல. ஒரு சாதாரண கார் தான் வந்து வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு லூயி வித்தான் அது மாரிலாம் போடாம, இவரு வந்து வெறும் ஒரு குர்தா, பைஜாமா அதுதான் போட்டிருந்திருக்காரு. சாப்பாடும் வந்து பெரிய பெரிய மேரியட் மாரி இருக்கிற ஹோட்டல்லலாம் சாப்பிடாம, இவரு வந்து வீட்டு சாப்பாடு தான் வந்து இவரு சாப்பிடக்கூடிய ஆளா வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு அடிக்கடி வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பிரபலமா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னா, நான் இந்த பிசினஸ்க்குள்ளார வந்தது இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தது வந்து நான் லாபம் சம்பாரிக்க இல்ல. நான் பெருசா பணத்த சம்பாரிக்கிறதுக்காக கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா, மத்தவங்களுக்கு உதவி செய்றதுக்கு. அதுக்கு தான் நான் இங்க மெயினா வந்தேன். அப்படிங்கிற மாரி விஷயத்த வந்து இவரு அடிக்கடி வந்து எல்லார்ட்டயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்காரு. அது போக இவருக்கு வந்து என்னென்னலாம் பதவி இதெல்லாம் அந்தஸ்துலாம் குடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னலாம் ரெகக்னைசேஷன்லாம் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இவரோட பெர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அவர பத்தி தனிப்பட்ட இத வந்து நம்ம பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. இப்ப அவரு வந்திருந்ததோ இல்லனாக்கா அந்த எம்டிஹெச்சோட பிராண்டோட ஆடோ வந்து நீங்க பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இவர் மாரி ஒருத்தர் வந்து காசுக்காக இல்லாம ஒருத்தவங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். மக்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு
விஷயத்துக்காக ஒருத்தவங்க வந்து உருவாக்கி அதுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா மறக்காமல் அவங்க பேரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸு, ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸு, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் வந்து உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்கிட்ட ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.